சண்டே மார்க்கெட் ஓடிசி அண்ட் ஆகஸ்ட் 3ல எடுத்த ஒரு ட்ரேடுக்கான எக்ஸ்பிளனேஷன். மார்க்கெட் இம்பேலன்ஸில் இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த இம்பேலன்ஸை மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான மூவை நாம் எப்படி அனலைஸ் பண்ணுறது, அண்ட் தென் இம்பேலன்ஸை மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டுடைய மூவிங்கை நாம் எந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது, அந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த ஒரு ட்ரேட் போயிருந்தேன். ஸோ இந்த டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டே ஆஃப்டர்நூன் எடுத்த ட்ரேட் இது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ட்ரேட் எடுக்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ட்ரேட் எடுத்து வச்ச வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்ட் கொடுக்கலாம், ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான். ஆக்சுவலாக இந்த ஒரு ட்ரெண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ்லேருந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்திருக்காங்க. டவுன் ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட் எனக்கு இப்போ என்ன கொடுக்குதுன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பையரை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. பையரை மார்க்கெட் டாமினேட் பண்ணி செல்லருடைய ப்ரெஷரை ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே லெவலில் மார்க்கெட் கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் மூவ் அப் ஃபார்வர்ட் போகிறாங்கன்னு சொல்லும்போது செல்லர் டாமினேட் ஆகி பையர் மூவ் ஆன ஒரு ஏரியாவுக்கு இந்த ஒரு பிளேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் வந்து பையர் வந்து ரிஜெக்ஷன் ஆகி நெக்ஸ்ட் 3 கேண்டில்ஸ் வந்து நமக்கு ஃபைட்டிங்கில் போயிருக்காங்க. ஃபைட்டிங் இருக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு. அதே மாதிரி கீழே சப்போர்ட் லெவல்லேருந்து பையர் மூவுக்கு கண்டினியூ பண்ண ஏரியாலையுமே நமக்கு ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கு. சப்போர்ட் லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் மார்க்கெட் பையருடைய கண்டினியூட்டி கொடுக்குதுன்னு சொல்லும்போது பையருடைய மொமெண்டம் நமக்கு சேஞ்ச் ஆகி வரும்போது அந்த ஒரு பிளேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்இஜி ஃபேர் வேல்யூ கேப் வந்து நமக்கு இருக்கு. அப்போ டாப் ஃபார்வர்ட் மார்க்கெட் ரீச் பண்ணும்போது பையர் டாமினேட் ஆகி மார்க்கெட் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபைட்டிங் கேண்டில்ஸ் வருதுன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு. ஃபைட்டிங் கேண்டில்ஸோட நேம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஃபைட்டிங் கேண்டில்ஸோட கேரக்டர், அவங்களுடைய மூவிங்கோட ஆவரேஜ், அவங்க எதை பேஸ் பண்ணி எதை ஃபேஸ் பண்ணுறதுக்காக ரன் ஆகிறாங்கிற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ ஃபைட்டிங் கேண்டில்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு செல்லரில் ஒரு ஃபைட்டிங் இருக்குது, அகைன் ஒரு பையர் ஃபைட்டிங், அதுக்கப்புறம் செல்லருடைய கன்வெர்ட் ஒரு மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. அப்போ ஃபைட்டிங் ஏரியான்னு சொல்லும்போது எனக்கு இந்த பிளேஸில் ஒரு ஐடியா கிடைக்குது. மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட்னு சொல்லும்போது பையரை டாமினேட் பண்ணி செல்லருடைய மெஜாரிட்டியை மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த பிளேஸில் பையர் டாமினேட் ஆகிறதுக்கு எனக்கு இங்கே ஸ்பேஸ் இருக்குது, எனக்கு கீழே இம்பேலன்ஸ் இருக்குது. இம்பேலன்ஸ்னு சொல்லும்போது அந்த ஒரு ஏரியாவை மார்க்கெட் வந்து நமக்கு ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஃபில்லிங்காக தான் மார்க்கெட் ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஃபைட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது, மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு டவுன் டைரக்ஷனில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபைட் பண்ணுறாங்கன்னா ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக. அப்போ இங்கே சேஞ்ச் ஆக வேண்டிய கேரக்டர் நம்மளுடைய அனலைஸ் படி டவுன் ட்ரெண்டுக்கான சேஞ்சிங் தான் இந்த ஸ்பேஸில் வரணும். ஸோ மார்க்கெட் டவுன் டைரக்ஷனுக்கான ஒரு ஆன்சர் கொடுக்குதுன்னு சொல்லும்போது டவுன் கண்டினியூ பண்ணி ஒரு 2 மினிட்டுக்கு வந்து ஒரு ட்ரேட் போயிருக்கேன். 3 மினிட்னு நினைக்கிறேன். 1000 rupees வச்சு 3 மினிட்டுக்கான ஒரு ட்ரேட் போயிருக்கேன். இந்த ஒரு ஸ்பேஸுமே வந்து எனக்கு ப்ராஃபிட் ஆகுது. இப்போ செல்லர் வந்து எனக்கு டீப்பாக வந்துட்டாங்க. வந்த செல்லர்ஸில் வந்து எனக்கு டீப்பான ப்ரெஷர் இருக்குது. டீப்பான ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு ஸ்டார்டிங்கில் பையர் மொமெண்டம்ல இருந்து செல்லருடைய மொமெண்டத்துக்கு மார்க்கெட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ஃபைட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஃபைட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது கேரக்டர் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ். அப்போ அங்கேருந்து மார்க்கெட் எனக்கு ஸ்பேஸை சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ இந்த பிளேஸில் என்னுடைய அமௌண்ட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்த பையர் என்னுடைய எஃப்இஜிக்கான கன்ஃபர்மேஷன். ஒரு எஃப்இஜிங்கிறது ஒரு இம்பேலன்ஸ்னாலே ஒரு ப்ரைஸ் வேல்யூக்கான லிக்விடிட்டி அங்கே ஃபார்ம் ஆகாது. ப்ரைஸ் வேல்யூக்கான லிக்விடிட்டி அங்கே ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அங்கே ப்ரைஸ் வேல்யூஸ் 1 by 1 கேல்குலேட் ஆகி ஒரு கனெக்டிவிட்டியில் வரணும். கனெக்டிவிட்டி இல்லாத ப்ரைஸ் வேல்யூக்கான ஒரு ஸ்பேஸை தான் வந்து நம்ம ஃபேர் வேல்யூ கேப்னு எடுக்கிறோம். ஸோ இந்த ஸ்பேஸில் எனக்கு அந்த ஒரு விஷயத்துக்கான எஃப்இஜி ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஏன்னா இம்பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லும்போது பையருடைய ப்ரெஷர் அந்த ஒரு மூவிங்கை கண்டினியூ பண்ணுறதுக்கான ரீசன் கிடையாது. ஸோ எனக்கு செல்லருடைய கண்டினியூட்டி வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்பேஸில் ஒரு 3 மினிட் ட்ரேட் போயிருக்கேன். 2 மினிட் ட்ரேட் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ், நைஸ் ஒன். ஸோ மார்க்கெட் வந்து எதனால நம்ம டைம் ஃப்ரேம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ஃபைட் பண்ணுவாங்க. மேபி டோஜிஸ் வரலாம், இல்லை ஸ்பின்னிங் டாப் சம்திங் லைக் ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக கேண்டில்ஸ் வந்து ஃபைட் பண்ணலாம். அந்த ஒரு மூவிங் இருக்கிறதுனால தான் இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு 2 மினிட்டுக்கான ட்ரேட் போயிருக்கேன். ஹெவி ட்ரேடெல்லாம் எடுத்துருக்க மாட்டேன் இந்த விஷயத்தில். கூடி போனால் 3 என்ட்ரி தான் எடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஒன்று டவுன் ஃபார்வர்டு வரும்போது 2 ட்ரேட் போயிருந்தேன். அகைன் மார்க்கெட் வந்து இந்த எஃப்இஜி ஃபில் பண்ணுறாங்களான்னு பார்த்து அதுக்கான ஒரு மூவிங் ட்ரேட் இருக்கும். ஸோ மார்க்கெட்டுடைய மூவிங் டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா? இப்போது செல்லரில் மார்க்கெட் வந்து ஒரு ஃபைட்டிங் பண்ணி ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டரை சேஞ்ச் பண்ணி செல்லருக்கு மார்க்கெட் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ செல்லருக்கு கன்வெர்ட் ஆகி ஃபோர்ஸில் கீழே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கேண்டில் பையருடைய ப்ரெஷரில் இப்போ என்ன ஆகுது, நெக்ஸ்ட் மூவ் கொடுக்குது. பையருடைய ப்ரெஷர்னு சொல்லும்போது அங்கே வேல்யூ கிடையாது, வால்யூம் மட்டும்தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஏன்னா எஃப்இஜி இருக்கிறது டிமாண்டில், ஒரு பையருடைய மொமெண்டமில். ஸோ இந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு பையருடைய கண்டினியூட்டி இருக்கக்கூடிய இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ப்ரைஸ் வேல்யூவில் இருக்கக்கூடிய இம்பேலன்ஸை நெக்ஸ்ட் ஃபில் பண்ணுறதுக்காக சப்ளை வந்தாகணும். ஸோ அதுக்கான ட்ரேட் போயிருக்கோம். ட்ரேட் வந்து 2 மினிட் 3 மினிட் வைக்கிறதுக்கான ரீசன் ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்பேஸில் நமக்கான ஃபைட்டிங் மூவ் கிடைக்குது. ட்ரேடுமே பாசிபிள் ஆகுது. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்துருக்க மாட்டேன், கண்டினியூட்டியாக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன்.
ஏன்னா ஓடிசி மார்க்கெட்னு சொல்லும்போது ஓவர் த கவுண்டர் நமக்கு வந்து எப்படி சொல்லலாம், மேனிப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. மார்க்கெட் வந்து ஓடிசியுமே ஒரு கரன்சி பேரில் தான் ரன் ஆகுது. நான் இப்போ எடுத்த ட்ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா USDPRL கரன்சியில். இதுவுமே ஒரு கரன்சியை பேஸ் பண்ணி தான் ரன் பண்ணுது அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் இருக்குது, ஒரு ரன்னிங் இருக்குது, இதுக்குன்னு இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதுக்குன்னு மார்க்கெட் மேனிப்புலேஷன் ஒரு விஷயம் இருக்குது. மார்க்கெட்டுடைய மேனிப்புலேஷன் தெரியாமல் நம்ம மூவ் பண்ணுறோம், மார்க்கெட்டுடைய மூவிங் என்னன்னு தெரியாமல் நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஃபிட் பண்ணலாம். பட் மார்க்கெட்டுடைய ரன்னிங் எதை ஃபேஸ் பண்ணுறதுக்காக ரன் ஆகுறாங்க, எதை பேஸ் பண்ணி ரன் ஆகுறாங்கங்கிற ஒரு விஷயத்தில் குழப்பம் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேஸில் FVG ஃபேர் வேல்யூ கேப்பை நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்திருந்தோம். ப்ரைஸ் ஆக்ஷன்ஸும் நமக்கு அங்கங்கே இருக்குது. பட் நான் இந்த ஒரு ஸ்பேஸில் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, FVGக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ FVG ஃபில் ஆகணும் அப்படின்னா அந்த ஒரு FVG ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்போர்ட்னு சொல்லும்போது செல்லர்லேருந்து மார்க்கெட் பையருக்கு என்ன இருக்காங்க, கன்வெர்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவுக்கு வந்து மார்க்கெட் கண்டிப்பாக என்ன பண்ணும், ரிஜெக்ஷன் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்பேஸ் ஃபில் ஆகணும், எனக்கு நெக்ஸ்ட் ரிஜெக்ஷன் வரணும். ஸ்பேஸ் ஃபில் ஆனதுமே பையருக்கான ட்ரேட் போயிருப்பேன். 3 மினிட்டுக்கு ஒரு பையர் ட்ரேட். எஸ், நைஸ் ஒன். ஏன்னா வரக்கூடிய சப்ளை எனக்கு டீப்பான ஒரு சப்ளைவாக தான் இருக்குது. ட்ரெண்டுமே ஒரு டவுன் ட்ரெண்டு தான். அப்போது சப்ளைலேருந்து மார்க்கெட் எனக்கு ஒரு பையருடைய கண்டினியூட்டியிலேருந்து பையருடைய மொமெண்டம்லேருந்து மார்க்கெட் ஃபைட் பண்ணி செல்லருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரீசன் கீழே இருக்கக்கூடிய ஒரு இம்பேலன்ஸுக்கான விஷயம். இப்போ இந்த இம்பேலன்ஸை மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் கனெக்டிவிட்டி கொடுத்தா போதும். இம்பேலன்ஸை மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் எனக்கு ரிவர்ஸ் வர்றதுக்கான ரீசன் இந்த ஸ்பேஸ் ஒரு சப்போர்ட்டுக்கான லெவல். சப்போர்ட் லெவல்னு சொல்லும்போது மார்க்கெட் அதை கம்ப்ளீட் பண்ணி ஒரு மூவ் கொடுப்பாங்க. இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்துட்டு ஒரு ரிவர்சல் ஆர் ரிஜெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸில் எனக்கு ஃபுல் வால்யூமை கவர் பண்ணுற மாதிரி மார்க்கெட்டுடைய மூவிங் வந்துடுச்சு. ஒன்று இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிவர்சல் கொடுப்பாங்க, இல்லைங்கிற பட்சத்தில் இந்த ஸ்பேஸுக்கு ஒரு ரிஜெக்ஷன் கொடுப்பாங்க. அதை ஃபேஸ் பண்ணி தான் இந்த ஸ்பேஸில் வந்து நான் ஒரு பையர் ட்ரேட் போயிருக்கேன் 2K அமௌண்ட் வேல்யூவில். ஸோ இந்த ஸ்பேஸில் செல்லருடைய வேல்யூ என்ன தான் ப்ரெஷரில் அதிகமாக இருந்தாலுமே இந்த ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து மார்க்கெட் ஆன்சர் பண்ணி ஆகணும். SNR லெவல் வந்து இந்த ஸ்பேஸில் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, ரிஜெக்ஷன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, மார்க்கெட்டில் வந்த கேண்டில் வால்யூமுடைய ரன்னிங் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, மார்க்கெட்டில் எனக்கு வாலட்டில் இல்லை, நீட்டான ஒரு ரன்னிங் இருக்குது. எதுக்காக நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கோமோ அதை கிளியர் பண்ணி மார்க்கெட் ஒரு கிளியரான மூவ் கொடுக்குது அப்படின்னா ட்ரேட் வந்து நமக்கு பக்காவாக இருக்கும். நம்ம அனலைஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து பக்காவாக இருக்கும். அண்டு இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக கேண்டிலோடைய மூவ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன், ட்ரா பண்ணியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். இதை பற்றின அப்டேட்டட் வீடியோஸ் வந்து நான் நெக்ஸ்ட் மூவ்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து நான் நிறைய ட்ரேட் எடுக்கல, 3 என்ட்ரி தான் மொத்தத்தில் போயிருக்கேன். ஸோ வரக்கூடிய டேஸில் வந்து நான் இந்த விஷயத்தை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, பையருடைய மூவ் கிளியராக இருக்குது. ஏன் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா தெரியும். இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மூவுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா தெரியும் செல்லருடைய வேலை ஒரு பையருடைய ப்ரைஸ் ஆக்ஷன், எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் வேல்யூ, அதாவது டிக்ரீஸ் ஆகி வந்த ப்ரைஸ் வேல்யூவில் பையருடைய ஒரு ப்ரைஸ் வேல்யூ இருக்குது. ஸோ மார்க்கெட் அந்த ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணுவாங்க. இதுக்கான கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் வந்து கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணணுங்கிறதுக்காக நெக்ஸ்ட் மூவ் போய்ட்றேன். இல்லை ட்ராப் பண்ணி நான் பண்ணேன் அப்படின்னா நீட்டாக இருக்கும். நான் ட்ராப் பண்ணி பண்ணலங்கிற பட்சத்தில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே இது அதுன்னு சொல்லும்போது புரியாது. ஸோ நான் இதுக்கு கிளியராக எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் ரெடி பண்ணுறேன். ஓகேவா? ஒரு பேலன்ஸை ஒரு இம்பேலன்ஸை பொறுத்து தான் மார்க்கெட்டுடைய மூவிங் வந்து ஒரு 100க்கு 85% வந்து மூவ் ஆகும். ஒரு ட்ரெண்ட் வைஸில் போகிறாங்கன்னு சொல்லும்போது இம்பேலன்ஸுக்கு வந்து மார்க்கெட் வந்து பெரிய அளவில் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணி மூவ் பண்ணுறதுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ட்ரெண்ட் வைஸ்ன்னு சொல்லும்போது டவுன்னா டவுன், செல்லர் பையரை டாமினேட் பண்ணி செல்லருடைய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பையர்ஸில் வரக்கூடிய இம்பேலன்ஸையும் சரி, கனெக்டிவிட்டி இல்லாத ஸ்பேஸஸையும் சரி, ப்ரைஸ் ஆக்ஷனையும் சரி மார்க்கெட் வந்து டக்குன்னு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாது. அதே விஷயம் நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ரீசிங், ஒரு ஹோல்டிங் ஏரியாவில் போயிட்டுருக்கு, ஒரு லிக்விடிட்டி ஃபார்மினேஷனுக்கான ஏரியாவில் போயிட்டுருக்கு. ப்ரைஸ் வேல்யூஸ் 1 by 1 கம்ப்ளீட் பண்ணி மூவ் பண்ணுறாங்க. ஒரு ட்ரெண்ட் வைஸில் போகலை, ஒரு சைட் வேல இருக்குதுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக மார்க்கெட் 1 by 1 கம்ப்ளீட் பண்ணி தான் மூவ் பண்ணி ஆகணும். இந்த ஸ்பேஸில் அதிகமாக நான் டெக்னிக்கலான வேர்ட்ஸ் எதுவுமே சொல்லலை, பேசிக்காக தான் மூவ் பண்ணியிருப்பேன். இந்த விஷயத்தை நான் அகைன் அண்ட் அகைன் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? யூடியூப் வீடியோஸ் வந்து இனிமேல் கண்டினியூவாக போடுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி, அதாவது எல்லாருமே ட்ரேட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும், ட்ரேட்ஸை எந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறோங்கிற ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராம் மட்டும்தான் வச்சுருக்கேன். என்னுடைய பர்சனல் ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் நான் வந்து இதில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, யூடியூப் சேனலோட என்னுடைய சேனல் அபவுட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராமோட லிங்க்கும் சரி, என்னுடைய
இன்ஸ்டாகிராம் லிங்கும் சரி இருக்கும். இன்ஸ்டா லிங்க் கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, என்னுடைய நேமில் வந்து இன்ஸ்டா வச்சுட்டு 2 பேர் எனக்கு ஷேர் பண்ணாங்க, ப்ரோ உங்களுடைய கிளாஸ் வீடியோ வச்சு ரெஃபர் பண்ணுறாங்க, நீங்கள் தான் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு என்கிட்ட 2 பேர்கிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து டெலிகிராமுக்கான லிங்க் கொடுத்தேன். இன்ஸ்டாகிராமுக்கான லிங்க் கொடுத்தேன். டெலிகிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ட்ரேட் பற்றி கிளியர் பண்ணுறதுக்கும், ட்ரேடோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கும், எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணும், எந்த மாதிரி ஸ்பேஸில் ட்ரேட் எடுக்கணும், வாலண்டைல் மார்க்கெட்னா என்ன, ட்ரேடை பற்றின டவுட்ஸ் எதுனா டவுட்டாக இருக்கலாம், லிக்விடிட்டி சம்திங், ட்ரேடிங் எந்த மாதிரி மூவ் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த கிளியர் பண்ணுறதுக்காக தான் ட்ரேட் அண்ட் அனலைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராமில் ஒரு குரூப் வச்சுருக்கேன். பப்ளிக் குரூப் தான், யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளாஸில் ஜாயின் பண்ணால் தான் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சொல்லி தருவேன், அப்படியெல்லாம் கிடையாது. நான் வந்து நீங்கள் ஒரு சார்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன் ஷேர் எனக்கு பண்ணிவிட்டு, ப்ரோ இந்த மாதிரி எனக்கு டவுட் இருக்குது, நான் இந்த மாதிரி ஒரு ட்ரேட் பண்ணேன், பாசிபிள் ஆகலை, மேபி இந்த ஒரு மார்க்கிங், இந்த ஒரு மூவிங்கில் நான் இந்த மாதிரி ஒரு அனலைஸ் எடுத்தேன், ஒரு பிரதர்ஹுட்டாக இந்த ஸ்பேஸில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி தருவேன். என்ன கிளாஸ் மூவ்ங்கிறது என்ன அப்படின்னா, நான் ட்ரேடிங்கில் மாஸ்டர் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். கிளாஸ் மூவ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், புரியுதா? எனக்கு ஒரு விஷயம் தெரியுதுங்கிற பட்சத்தில் நான் எதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறோம். நான் வந்து பர்டிகுலராக தனிப்பட்ட முறையில் கோர்ஸ் எதுவுமே அட்டன் பண்ணி வந்த ஒரு பையன் கிடையாது. என்னுடைய ஓன் வே தான், ட்ரேடிங் வே வந்து என்னுடைய ஓன் வே தான். எல்லாருமே கேட்கக்கூடிய கொஸ்டின் தான், ப்ரோ நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படிலாம் கிடையாது. என்னுடைய நான் ட்ரேடை கிளியர் பண்ணும்போது உங்களுக்கே புரியும், ஓகேவா? நான் பெரிய அளவில் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு நான் கிளியர் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். மார்க்கெட்டுடைய மூவிங்கை மட்டும் 100% நான் அனலைஸ் பண்ணுறதுக்கான ஐடியா என்னால் கொடுக்க முடியும். மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் பண்ணுவாங்க, இப்போ ஒரு டவுன் ஃபார்வர்ட் கொடுக்குறாங்கன்னா அது எதுக்காக ரன் ஆகிட்டு இருக்குங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா என்னால் கொடுக்க முடியும். ஸோ அதை தான் நான் கொடுத்துட்டும் இருக்கேன். ஸோ கிளாஸ் மூவ்னு சொல்லும்போது உங்களுடைய டவுட்ஸை நான் கிளியர் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ எனக்கு டெலிகிராமில் ஒரு குரூப்பு, அதே மாதிரி இன்ஸ்டாவில் ஒரு குரூப் 2 விஷயம் தான் இருக்குது. இன்னொன்று சொல்லணும்னு நினச்சா அது என்ன அப்படின்னா, நிறைய பேர் இன்னொரு கொஸ்டின் கேட்குற ஒரு விஷயம், பேமெண்ட் வாங்கி கிளாஸ் பண்ணுறது என்ன ப்ரோ? எல்லாரும் மாதிரி நீங்களும் பேமெண்ட் வாங்குறீங்க, காசு ட்ரேட் பண்ணி தான் காசு சம்பாதிக்கிறீங்களடா? ஓப்பனாகவே சொல்கிறேனே, ட்ரேட் வாங்கி ட்ரேட் தான் பண்ணி கிளாஸ் சம்பாதிக்கிறீங்களே, அப்புறம் ஏன் நீங்கள் வந்து ஃப்ரீ கிளாஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தா ஏன்டா உங்களுக்கு அப்படிலாம் சொல்லி கேட்பாங்க. விஷயம் நான் சொல்லிடுறேன். ஃப்ரீ கிளாஸ் எடுத்தேன் நண்பா, ஸ்டார்டிங்கில் 20 பேருக்கு வச்சு 1 வீக் அபவ் சம்திங் போகும்போது அது வந்து எப்படி சொல்லலாம், ஹியூமன் சைக்காலஜின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது அமௌண்ட் ஃப்ரீ கிளாஸ் ஃப்ரீ அதெல்லாம் ரெண்டாவது. ஒரு மூவ் பண்ணுறோன்னு சொல்லும்போது ரெஸ்பான்ஸ் இருக்காது, ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆர்வமாக வந்தவங்க ஒரு 3 நாள் போகும்போது 4 நாள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் கிளாஸில் உள்ளவங்க சொன்ன ஒரு மூவ் தான் என்ன அப்படின்னா, ஓகே ப்ரோ பேமெண்ட் நாங்கள் கொடுத்தா தான் எங்களுக்கும் படிக்கணும்னு தோணும், உங்களுக்கும் பேமெண்ட் வாங்கினா தான் சொல்லி தரணும்னு தோணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கிளாஸ் மூவ் எடுக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் அது கன்சிஸ்டன்சியாக போயிட்டுருக்கு. 10 மணிக்கு கிளாஸ் வச்சாலும் அதுக்கான மூவில் இருக்கிறவங்க கரெக்டாக அந்த ஒரு டைமுக்கு வந்துடுவாங்க. நான் தப்பு சொல்லலை, வந்துடுறாங்கன்னு சொல்கிறேன், தப்பு சொல்ல வரல. பட் அந்த ஒரு டைமுக்கு வந்து நம்ம மடிக்க மாட்டோம். எங்கள் ஏரியாவில் மடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மடிக்கிறதுன்னு எப்படி சொல்ல, சஞ்சலப்படுறதா, தயங்குறது, அந்த மாதிரி சொல்லுவோம்னு நினைக்கிறேன். தயங்க மாட்டோம். நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம், என்ன ஆனாலும் போய் கிளாஸுக்கு போய் பண்ணிடணும், அந்த மாதிரி ஒரு மூவ் இருக்கும். கிளாஸ் மூவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவில் தான் இருக்கும். நான் வந்து எப்படி சொல்லலாம், மைக்ரோசாஃப்ட் டெம்ஸ் வச்சு லைவில் தான் வந்து கிளாஸ் மூவ் பண்ணிகிட்டு இருப்பேன். ரொம்ப டெக்னிக்கலான திங்ஸ் எல்லாம் வச்சு கிளாஸ் மூவ் பண்ண மாட்டேன். லேப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை, லைவில் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருப்பேன். மூவ் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம லைவ் ட்ரேடும் எடுப்போம், ஓகேவா? லைவ் ட்ரேட்ஸ் எடுத்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன். இஃப் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு வரீங்கிற பட்சத்தில் நீங்களுமே அந்த ஸ்பேஸில் லைவ் ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கண்டிப்பாக இருக்கும். நானுமே சொல்லிவிடுவேன், இந்த ஸ்பேஸில் இத்தனை மினிட்டுக்கு அப் ட்ரேட் எடுங்க, எதை பேஸ் பண்ணி ட்ரேட், சிக்னல் மாதிரி இருக்காது. இந்த மாதிரி ஒரு மூவிங் வந்தால் நம்ம இந்த மாதிரி எடுப்போம் இல்லையா? இது வரைக்கும் நம்ம கிளாஸில் 1.5 hour கற்றுக்கிட்டு தான் லைவ் ட்ரேட் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கும் ஒரு எதனால ட்ரேட் எடுக்குங்கிற ஒரு விஷயம் தெரியணும். ட்ரேட் எடுக்கிறதுல கான்ஃபிடென்ட்டும் வரணும். அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து அந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணுவேன். லாஸ் இருக்குமா, லாஸ் இருந்தாலும் ப்ராஃபிட்டுக்கான மூவ் வந்து அதிகமாக இருக்கும், ஓகேவா? நம்ம எதை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும், இன்னைக்கு லாஸ் பண்ணோம், எண்ட் ஆஃப் த டைம் அது ஒரு ப்ராஃபிட்டில் முடிகிற மாதிரி ரெக்கவரில் முடிஞ்சிடுச்சு. ஸோ மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறது, அதை எப்படி நாம் வந்து நம்மளுக்குள்ளே எடுத்துக்கிறது, ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கொண்டு போகாமல் நான் எந்த மாதிரி என்னுடைய ட்ரேடிங் ஃபினான்ஷியல் வேலையே நான் வந்து என்னுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் மணி மேனேஜ்மெண்ட்டையும் கொண்டுட்டு போகிறேங்கிற ஒரு விஷயத்தை வந்து கிளியராக நம்ம வந்து ப்ராக்டிக்கலாகவே மூவ் பண்ணி தெரிஞ்சுப்போம். ஸோ அது கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். நம்மளுடைய காசை தானே டெபாசிட் பண்ணுறோம், ஸோ அதுக்கான வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது ஒன்று. ஸோ நிறைய பேர் வந்து பாக்கெட் ட்ரேடர்னு சொல்லிட்டு, நிறைய பேர்னு இல்லை, எனக்கு வந்ததில் ஒரு ஐடி என்ன ப்ரோ 1K ஃபாலோவர்ஸை வச்சுட்டு நீ அப்படி சொல்கிறேன் இப்படி சொல்கிறேன் அப்படியெல்லாம் கிடையாது.
ஒரு இதுலேருந்து எனக்கு மெசேஜ் வந்துருந்துச்சு. எப்படின்னா கோர்ஸ் சேல் பண்ணுற மாதிரி, ஃப்ரீ சிக்னல் கொடுக்குற மாதிரி 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் வரைக்கும் கிளாஸ் ஃபீஸ் பண்ணி வந்து அவங்க இது பண்ணியிருந்தாங்க. நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து வாய்க்கு வரதெல்லாம் விட்டலை. அந்த பிக்சர் என்கிட்ட இருக்குங்கிற பட்சத்தில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராமில் வந்து பிரதர் எனக்கு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இதுன்னு தான் நினைக்கிறேன். ஷோ பண்ண நேம் இருக்கு, நேம் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ வேண்டாம்னு நினைக்கிறேன். மேபி யாருக்காச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் எனக்கு பர்சனலாக டெலிகிராமில் கூட மெசேஜ் பண்ணலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நிறைய ஸ்கேம் இருக்குது. சிக்னல் பக்கம் போகாதீங்க. ரெஃபரல் லிங்க்கில் வந்து மேக்ஸிமம் அட்டன் ஆகாதீங்க. ரெஃபரல் பண்ணி நீங்கள் மூவ் பண்ண வேண்டாம். ரெஃபரலுக்கான விஷயங்களை வந்து நான் கண்டிப்பாக ஒரு நாள் அஃபிலியேட் மார்க்கெட் பண்ணுறதை பற்றி கண்டிப்பாக ஒரு நாள் டீட்டெயிலான வீடியோ கொடுக்குறேன். மேக்ஸிமம் அஃபிலியேட் மார்க்கெட் பண்ணுற அந்த ஒரு லிங்க்கில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. ஓகே, இந்த ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக தான் மேக்ஸிமம் இந்த ஒரு வீடியோவே நான் எடுத்தேன். சாரி, மேக்ஸிமம் ஓகே, வார்த்தைகள் கொஞ்சம் குழப்பிச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. கேமரா முன்னாடி பேசுகிறதெல்லாம் இப்போ வரக்கூடிய ஒரு மூவ்ஸ் தான். ப்ரெசென்ட்டில் பேசி பழகுறது தான், ப்ரிப்பேர்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ என்னை பொறுத்தவரை பிரதர்ஹுட்டாக ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கா, டெலிகிராம் பண்ணுங்கள். ப்ரோ இந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லித்தர போகிறேன். தெரியலன்னு சொல்லும்போது ப்ரோ இந்த மாதிரி இருக்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம், அனலைஸ் பண்ணலாம், ப்ரீவியஸ் எந்த மாதிரி இருக்குங்கிற ஒரு விஷயத்த நானே உங்ககிட்ட கேட்டு பொறுமையாக அனலைஸ் பண்ணி அதுக்கான ஆன்சர் கொடுப்பேன்னு தவிர ஏனோ மடிக்க மாட்டேன். கிளாஸ் வந்தால் தான் சொல்லித்தருவேன், கிளாஸ் 1 மாதம் 2 மாதம் அப்படிலாம் கிடையாது. கண்டினியூட்டிவாகவே கிளாஸோட மூவிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக மூவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். 1 மாதம் தான் 2 மாதம் தான் கிடையாது. அன்லிமிட்டெட் ஆக்சஸ் அந்த மாதிரி டே பை டே ஒவ்வொரு விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கிளாஸுக்கு மூவ். ஸோ என்னுடைய டைரக்ட் பப்ளிக் குரூப் அப்படின்னா டெலிகிராமில் ஒன்று இருக்குது. அதில் தான் ட்ரேடிங்கான விஷயங்களை வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி என்னுடைய இன்ஸ்டா பேஜ் வந்து அது என்னுடைய பர்சனல், பர்சனல் மீன்ஸ் என்னுடைய பிக்சர் போடுறது, நம்ம போஸ்ட் எடுத்து போடுறது, ஸ்டோரி போடுறது, அவ்வளோதான். வேறு அங்கே ஒன்றும் கிடையாது. அங்கே ட்ரேடிங் பற்றி நான் எதுவுமே போட மாட்டேன். சம்டைம்ஸ் லீடர் போர்டு அதில் வந்து ஷேர் பண்ணுவேன். நான் வந்து மேக்ஸிமம் என்னோட லீடர் போர்டு ட்ரேட் எடுக்கிற ப்ராஃபிட் வந்து டெலிகிராமில் கொடுக்க மாட்டேன். டெம்ட் ஆகும். அது ஒரு உண்மை, அது ஒரு ரியாலிட்டி. அதெல்லாம் பற்றி நான் ஒரு நாள் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா ராத்திரி ஒரு 2 மணிக்கு இருந்து கிட்டத்தட்ட இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தூக்கம் வரல. ஸோ பார்க்கலாம். ஓகே, ஒரு நாள் எல்லாமே கிளியராக சொல்லுவேன். என்றைக்குமே நம்ம டெம்ட் ஆகக்கூடாது பிரதர். ட்ரேட் பண்ணுறாங்க, எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணுறாங்க, நம்மளால் முடியலையே, நம்ம 70 ரூபா வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்கள பாரு 5,000 ரூபா வச்சு ட்ரேட் எடுக்கிறாங்க, 10,000 ரூபா வச்சு ட்ரேட் எடுக்கிறாங்க, $1,000 வச்சு ட்ரேட் எடுக்கிறாங்க. என்றைக்குமே ஃபினான்ஷியல் விஷயத்தில் டெம்ட் ஆகாதீங்க. அந்த டெம்ட் வந்து பெரிய ப்ராப்ளம். ஓகேவா? ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது நண்பா. அதனால் டெம்ட் ஆகாதீங்க. மேக்ஸிமம் உங்களுடைய நாலேஜை மட்டும் கெயின் பண்ணிக்க பாருங்கள். See you all. Bye.